பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றத்தினுடைய பிறகு என்ன நடக்கும். அந்த வசனம் படிக்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வேரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் குற்றவாளி ஆகும் பொழுது அவனுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அவன் எதை சம்பாதித்தான்? பாவத்தை சம்பாதித்தான். அவன் பாவத்தை சம்பாதித்தனால அவனுக்கு எதை நிச்சயிக்கப்படுகிறதுனா மரணம் நிச்சயிக்கப்படுகிறது. அதுதான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று கூட வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ரோமர் 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது, இதுவும் மாயையாயிற்று. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அப்ப பாவத்தின் சம்பளம் என்னதுங்க? மரணம். அப்ப நம்ம குற்றம் செய்யும் பொழுது நமக்கு மரணம் நிச்சயிக்கப்படுகிறது. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்டினா இருக்கிறேன், நான் நல்ல ஜெபம் பண்றேன், நான் நல்ல வேதத்தை படிக்கிறேன், நல்லா அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்கதரிசி சொல்றேன், இப்படி எல்லாம் பண்றதுனால என்னுடைய குற்றமும் என்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சு, எனக்கு மரணம் இல்லை அப்படி சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உண்மையாகவே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனா ஒரு காரியம் உண்டு அன்பானவர்களே, எத்தனை நீ வேகமான, எவ்வளவு பாரமான, நீ நிறைய ஜபங்களை, நிறைய தீர்க்க தரிசனங்களை, நிறைய பாடங்களை நீ எவ்வளவு பண்ணாலும் ஒரு விஷயம் உண்டு அன்பு சகோதர சகோதரிய, ஒரு காரியம் உண்டு, உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ணத்தை அடைவான். அப்ப நமக்கு நம்முடைய மனுஷ ஞானம் நம்மளிருந்து எடுக்கப்பட்டு தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்படணும். அதற்கு நாம் தேவனிடத்துல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நாம் உண்மையா இருக்கும் பொழுது பரிபூரணத்தை காண்போம். இந்த மரணத்தை சந்திக்க மாட்டான். ஒரு மனிதன் குற்றம் செய்யும் பொழுது அவன் குற்றவாளி ஆக பிறகு அவனுக்கு என்ன கொடுக்கப்படுது? அவனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நிச்சயிக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே, இந்த இயேசு கிறிஸ்துடைய உபத்திர நாளே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பாவத்திற்கு சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நம்ம காணாத இருந்தா அன்பு உள்ளம் கொண்டவர்களாக, நன்மை செய்யவர்களாக, நல்ல ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேத தியானத்திலும் உண்மையாக ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். அப்பொழுது உங்களை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். ஆமேன்.